உறுப்பினர் பேசும்போது எங்களுடைய டெல்டா மாவட்டத்தை சேர்ந்தவரே பேசும்போது நாளைக்கு அவர் பேசும்போது நானும் கூடுதலா பேசுவேன். அதற்கு நீங்க பேரவைத் தலைவர் அனுமதிக்கணும். ஏன்னா டெல்டா மாவட்டத்தை சேர்ந்த நான் உங்களை இப்ப அனுமதிக்க முடியாது, அப்படி பேசுவதற்கு அவர்களே அனுமதிக்க முடியாது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய் குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ஏன்னா டெல்டா மாவட்டத்தை சேர்ந்த நான் உங்களை இப்ப அனுமதிக்க முடியாது, அப்படி பேசுவதற்கு அவர்களே அனுமதிக்க முடியாது. சுருக்கமா ஏந்திரிக்க கூடாது. சுருக்கமா முடிங்க. மாவட்டத்துக்காரர் தான், அப்ப ஏந்திரிச்சு பேசக்கூடாது. எனவே சுருக்கமா முடிங்க. நம்முடைய முதல்வர் அவர்கள் ஆட்சி நல்லாட்சி, ரவுடிகள் ஒழிக்கப்பட்டு விட்டது, கட்ட பஞ்சாயத்து ஒழிக்கப்பட்டு விட்டது, கஞ்சா போதைப் பொருள் ஒழிக்கப்பட்டு விட்டது. நம்முடைய முதல்வருக்கு என்னுடைய ஆதரவை தெரிவிக்கிறேன். வாழ்க வாழ்க நம்முடைய முதல்வர்கள். நன்றி, வணக்கம். என்னை எதிர்த்து போட்டியிட மிகப்பெரிய உலக கோடீஸ்வரர், அவரை வெற்றி பெற்று வந்திருக்கிறேன். இன்றைக்கு திரு முதலமைச்சர் அவர்கள் ஆதரிக்கிறேன் என்றால் இது சாதாரண நிகழ்வு. போங்க, அது வேற விஷயம். தனிப்பட்ட முறை யாருக்கு இங்க பதில் சொல்ல வேண்டாம், சுருக்கமாக உங்கள் கருத்தை சொல்லி முடியுங்கள். எனவே மன்னார்குடி தொகுதி மக்களுக்கு கடைசி வரை நம்முடைய முதல்வர் அவர்கள் எனக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். மன்னார்குடி தொகுதி மக்களுக்கு வேண்டிய திட்டங்களை, கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட பணிகளை முடித்து வைக்கிற அளவுக்கு எனக்கு நீங்கள் உதவிகரமாக இருக்க வேண்டும் என்கிற உத்தரவை அந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நிவேதா முருகன், அப்புறம் நீங்க பேசும்போது நான் குறுக்க பேசுவேன். முருகன், நீங்களும் டெல்டா மாவட்டத்தை சார்ந்தவங்க தான். பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர், நீங்களும் சட்டமன்ற அவங்க மாண்பு உறுப்பினர்களுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டாம். உங்கள் கருத்தை நிதானமாக வேகமாக சொல்லி முடிங்க. உறுப்பினர் இடையூறு செய்யக்கூடாதுல்ல. மாண்புமிகு பேரவைத் தலைவர் உறுப்பினர் பேசும்போது இடையூறு செய்யலாமா? நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது சுருக்கமாக உங்கள் கருத்தை மட்டும் சொல்லுங்க. என்னுடைய ஆதரவை முழுமையாக தெரிவிக்கிறேன். நேற்றைக்கு தெரிவித்திருக்கிறேன், இன்றைக்கு தெரிவிக்கிறேன், நாளைக்கும் தெரிவிப்பேன். ஆனால் ஒரு உறுப்பினர் பேசும்போது எங்களுடைய டெல்டா மாவட்டத்தை சேர்ந்தவரே பேசும்போது நாளைக்கு அவர் பேசும்போது நானும் கூடுதலா பேசுவேன். அதற்கு நீங்க பேரவைத் தலைவர் அனுமதிக்கணும். ஏன்னா டெல்டா மாவட்டத்தை சேர்ந்த நான் உங்களை இப்ப அனுமதிக்க முடியாது, அப்படி பேசுவதற்கு அவர்களே அனுமதிக்க முடியாது. சுருக்கமா முடிங்க. ஏந்திரிக்க கூடாது. சுருக்கமா முடிங்க. மாவட்டத்துக்காரர் தான், அப்ப ஏந்திரிச்சு பேசக்கூடாது. எனவே சுருக்கமா முடிங்க. நம்முடைய முதல்வர் அவர்கள் ஆட்சி நல்லாட்சி, ரவுடிகள் ஒழிக்கப்பட்டு விட்டது, கட்ட பஞ்சாயத்து ஒழிக்கப்பட்டு விட்டது, கஞ்சா போதைப் பொருள் ஒழிக்கப்பட்டு விட்டது. நம்முடைய முதல்வருக்கு என்னுடைய ஆதரவை தெரிவிக்கிறேன். வாழ்க வாழ்க நம்முடைய முதல்வர்கள். நன்றி, வணக்கம்.